ஸோ காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறமா வாய்ப்பு ராண்டி ஆட்டன் இந்த வாரம் நடந்து முடிந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருப்பார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் தமிழில் பார்க்க போகிறோம். ராண்டி ஆட்டன் ரசிகர்களை பார்த்து நான் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இப்படி பார்க்க வேண்டிய நேரத்தில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜான் சீனா ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் நான் பலமுறை என்னுடைய கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டது கிடையாது. சரி ஜான், நீ ராக்கு கூட சேர்ந்துட்ட, அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நல்ல நண்பனாக நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீ ராக்கை விட்டு வந்துடு. சரி அதை விட்டு கிடக்கட்டு. வெல்கம் டு ஸ்மாக்டவுன். நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி, நான் இந்த இடத்துல ஜான்சனாவை விட ஒரு மோசமான ஒருத்தனை பற்றி பேசலான்னு இருக்கேன். யாருன்னு உங்களுக்கு தெரியுமே, கெவின் ஓவன்ஸ். அவனை பற்றி தான். அஃப்கோர்ஸ் நான் என்னுடைய நண்பர்களை எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், மதிப்பேன், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் கெவின் ஓவன்ஸை. ஸ்டில் நான் கெவின் ஓவன்ஸை மதிக்கிறேன். ஏன்னா அவன் எனக்கு ஒரு நண்பன், என் கூட அவன் ஒன்றா இருந்திருக்கிறான். ஸோ எனக்காக சண்டை போட்டிருக்கிறான், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ கெவின் ஓவன்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாமிக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் இப்போ நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பர் மேட்சை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் அதில் சாமி ஜெயின் அவன் இந்தளவுக்கு மோசமாக அட்டாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்போது ஏன் எதனால் கெவின் ஓவன்ஸ் சாமி ஜெயின் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு காரணத்தை நான் தேடிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கான காரணத்தை கெவின் ஓவன்ஸே சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவன் ரோமனுக்கு உதவி பண்ணால் எனக்கு உதவி பண்ணலை, அதனால தான் அட்டாக் பண்ணேன்னு. ஆக்சுவலி அது எனக்கு என்னமோ சரியாக தெரியலை. ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணால் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்கு நண்பன் இல்லைன்னு ஆயிருமா? நீ அதை கொச்சப்படுத்திட்ட, கேவலப்படுத்திட்ட. சாமி ஜெயின் கெவின் ஓவன்ஸுடைய நட்பு எங்களுடைய நட்பு மாதிரி ரொம்பவே ஆள் மனசில் உள்ளது. ஸோ நட்புங்கிறதே ஆள் மனசில் உள்ளது தான். அந்த நட்பை கொச்சப்படுத்துகிறவன் தான் இந்த கெவின் ஓவன்ஸ். உண்மையை சொல்லணுன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு நட்புனாலே என்னன்னு தெரியலை. தான் கூட இருக்கிற உண்மையான நண்பர்கள் கோடி ரோட்ஸ், நான், இப்போது சாமி ஜெயின் எல்லாரையும் இந்தளவுக்கு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். நான் உண்மையை சொல்லணுன்னா என் நண்பன் கெவின் ஓவன்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணேன், நான் பாதுகாத்தேன், அது உண்மை தான். ஆனால் அவன் என்ன பாதுகாக்கலை, என்னையே அட்டாக் பண்ணான். அவன் மனசில் என்ன ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் நினச்சிட்டு இருக்கானா வரவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டன்னரை போட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கலான்னு. என் கெரியரில் ஒரு மிகப்பெரிய மோசமான இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அஃப்கோர்ஸ் நான் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, ரிஸ்க்கான மேட்ச்லாம் சண்டை போடக்கூடாது, ரிஸ்க்கான இன்ஜுரிஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையே போயிடும், ஏன் மரணத்தை நோக்கி கூட போவீங்க. ஸோ அதனால் பார்த்து எடுத்து சண்டை போடுங்க ராண்டி ஆட்டன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பார்த்து எடுத்து பேசினாங்க. ஆனால் நான் அதையும் மீறி இந்த ரெஸ்லிங் கெரியருக்கு திரும்பி வந்தேன். பட் ஆனால் இந்த கெவின் ஓவன்ஸ்னால மீண்டும் வீட்டில் போய் முடங்குற நிலைமை ஏற்பட்டது. பல நாட்கள் நான் வீட்டில் இருந்தேன். கெவின், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இப்போ உன்னுடைய நண்பன் சாமி ஜெயின், அவனுக்கு ஒரு கெரியர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, அதுக்கு காரணம் நீ தான். இந்த மாதிரி உன்னுடைய சுயநலத்துக்காக நீ ஒரு செல்ஃபிஷாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படிப்பட்ட ஒரு மோசமானவன். நான் எத்தனையோ ஒரு மோசமானவனை சந்திச்சிருக்கிறேன், ஏன் நான் கூட ஒரு மோசமானவன் தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணமே இல்லாமல் ஒரு மோசமானவனான ஒன்றை எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க மாட்டேன். ஏன் இங்கே இருக்கிறான கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கான பேட் மேக்கஃபி, அவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். கூடிய சீக்கிரம் முகத்தை கிழிக்கிறதுக்கு வாரண்டா அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பேசியிருக்காரு.